காய்ஸ் இன்னைக்கு மே 1 உழைப்பாளர்கள் தினம். இன்னிடையே எப்படி போகுதுன்னு பார்ப்போம். காய்ஸ் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயந்து போயிருவீங்க. என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு காட்டுற பாருங்க. இப்போ இது வந்து பச்சை பயிர் தோசையாம், ஓகேங்களா? இந்த பச்சை பயிர் தோசையில் மேலே முட்டை வேறு ஊற்றிட்டாங்க. ஐயோ ஐயோ, கொடூரமாக இருக்குது, ரொம்ப கொடூரமாக இருக்குது காய்ஸ் பார்க்கும்போதே. நான் இப்போ தான் பச்சை பயிர் அரைச்சி தோசை சுட்டு அதில் முட்டை போட்டு ஒன்று கொடுத்துட்டாங்க. பச்சை பயிர் முட்டை போய் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம்பா ரவை கோதுமை பாயாசம் ஜவ்வரிசிலாம் போட்டு. என்ன விஷயம்? காலை டிஃபன் அது காலை டிஃபன் எனக்கு சாப்பிட்டேன். இதே செஞ்சாங்க தெரியல, அவங்க தான் கேட்கணும். இதை நம்ம கொடுத்தாங்க, அது வரைக்கும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. இனிப்பு ரொம்ப தூக்கலாக இல்லாமல் திகட்டாமல் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. ரெடி. எனக்கு ஒன்றும் கண்டென்ட் இல்லை, நீ மட்டும் புக்காக படிச்சுட்டு இருக்கிற. இந்த கவிதை வச்சு போடலாம். அது புக்கு அம்மா பெருசாக இருக்குது. எனக்கு அவர் கவிதை ஒன்றும் அந்தளவுக்கு நடைமுறை தமிழில் இல்லை, எளிய நடையில் இல்லை. கவிதைலாம் இருக்கு, இதை வச்சு போடு. சில கவிதைலாம் வந்து வைரமுத்தி அவர் வாய்ஸில் போட்டு இந்த அளவு நீங்களும் அழகாக படிச்சு அழகாக படிச்சு அவ்வளவு விரும்பி பார்ப்பாங்க, விரும்புவாங்க, விரும்பி பார்ப்பாங்க. சரி, எதுவும் ஒன்று உனக்கு பிடிச்ச கவிதைலாம் நீ படித்து வச்சுருக்கியா? சரி, அதை அப்போ நான் எல்லாத்தையும் படிக்க மாட்டேன், அதை மட்டும் தான் படிப்பேன். பரவாயில்லையா? அடுத்து ஒரு கவிதை போட்டாலும் போதும், ஒன்றும் நல்ல கவிதை படிக்க நல்லா அழகாக போடு. சரி, ரைட்டு. நான் வாசி என்னோட கவிதை நான் வாசி காட்டுறேன், சரியா? இதுதான் என்னோட ஆசை, வாசி காட்டிவிடும். நானே கண்டென்ட் இல்லைன்னு தவிச்சிட்டு இருந்தேன், நீ ஏன் ஒரு கண்டென்ட்டை கொடுக்குற? நீ தான் கண்டென்ட்டு. ஏதோ ஒன்று போனோம், இது நம்ம மக்கள் விரும்புறது. கவிதை வாசிக்க நல்ல நல்ல பார்க்கணும், பார்ப்போங்க. சரி, ஓகே, இப்போ வாசிடும். நீ என்னடா புக் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்குற? அந்த புக்கெலாம் விடு, இந்த ஆளுக்கு பாரு, இதை படி அப்படின்னு சொல்லி டேடி என் கையில் கொண்டு வந்து இத்தா தண்டி புக்கை கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த கவிதையெல்லாம் வாசித்து காட்டு அப்படின்ட்டாரு. இதில் எல்லா கவிதையும் அவர் சொல்லலை, டேடிக்கு பிடித்தமான கவிதை அதை எல்லாத்தையுமே மடக்கி வச்சுருக்கா. அப்படி இந்த மாதிரி இடையிடையே. இப்போ ஏதாவது ஒரு கவிதை எடுப்போம். என்ன கவிதை? காதலித்து பார். இந்த கவிதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிரபலமான கவிதை. இது நடைமுறை தமிழில் இருக்கிறனால அந்த கவிதையை மட்டும் அவர் எடுத்து வச்சுருக்காரு. இதை மட்டும் எனக்காக நீ வாசித்து காட்டு அப்படின்னு சொல்லி டேடி விருப்பம். ஸோ அதனால் இதில் ஏதாவது ஒரு கவிதை இன்றைக்கி வாசிப்போம். இந்த வந்துட்டேன்டா. இத்தா தண்டிய புக்கை கொடுத்து இவன் என்ன அம்மா புதுசாக இருக்கிற ஆள், இவனுக்கு என்றைக்கு வாசித்து முடிக்கிறது? டேடி வந்து இத்தா தண்டி புக்கை கொடுத்து அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த கவிதையை வாசி அப்படின்னாரு. நான் மகிழ்ச்சியான பன்றிக்குட்டி அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இல்லை, நாம மகிழ்ச்சியான பன்றிக்குட்டின்னு சொல்லி அந்த வீடியோ டைட்டில் இருக்கும். அதில் நான் இந்த கவிதையெல்லாம் வாசிச்சுட்டு இருந்தேன். அவருக்கு இந்த கவிதைகளை வந்து பெருசாக பிடித்தம் இல்லை. அவருக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதை நீ வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டுகோளுக்கு இணங்க சில கவிதைகளை வந்து பின் பண்ணி வச்சுருக்காரு. அந்த கவிதைகளை வாசிக்க சொல்லியிருக்காரு. இந்த கவிதைகள்லாம் எனக்கு பரிச்சயமே கிடையாது, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம், சும்மா ஒரு ட்ரை கொடுப்போம். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, எதுவுமே நடைமுறை தமிழில் இருக்காது, எளிய நடையில் இருக்காது, கொஞ்சம் தூய தமிழாக இருக்கும். அது நமக்கு விளங்காது. அப்படி இருந்தும் ஒரு கவிதையை எனக்கு எடுத்து வச்சிருந்தாரு. இந்தா பிடிச்சிட்டேன், மடக்கி வச்ச ஒரு பேஜை. ரொம்ப நேரம் தர வேண்டியதாக இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பரிச்சயமான கவிதையாக தான் இருக்கும். ஆல்ரெடி இதெல்லாம் வந்து இணையதளத்தில் உலா வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு கவிதை தான். காதலித்து பார். லவ்வை பற்றி தான் எடுத்தோன்னே ஆரம்பிக்கணுமா? ஆரம்பிப்போம். சரி, ஓகே. இது கொஞ்சம் முன்னப்பில் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. என் வாய்ஸில் அந்த கவிதை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். காதலித்து பார். உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் அர்த்தப்படும், ராத்திரியின் நீளம் விளங்கும், உனக்கும் கவிதை வரும், கையெழுத்து அழகாகும், தபால்காரன் தெய்வமாவான், உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும், கண்ணிரண்டும் ஒளி கொள்ளும், காதலித்துப்பார். தலையணை நினைப்பாய்,
3 முறை பல் துலக்குவாய். காத்திருந்தால் நிமிஷங்கள் வருஷம் என்பாய். வந்துவிட்டால் வருஷங்கள் நிமிஷம் என்பாய். காக்கை கூட உன்னை கவனிக்காது, ஆனால் இந்த உலகமே உன்னையே கவனிப்பதாய் உணர்வாய். வயிற்றுக்கும் தொண்டைக்குமாய் உருவமில்லா உருண்டை ஒன்று உருளக் காண்பாய். இந்த வானம், இந்த அந்தி, இந்த பூமி, இந்த பூக்கள் எல்லாம் காதலை கௌரவிக்கும் ஏற்பாடுகள் என்பாய். காதலித்துப்பார். இருதயம் அடிக்கடி இடம் மாறி துடிக்கும். நிசப்த அலைவரிசைகளில் உனது குரல் மட்டும் ஒளிபரப்பாகும். உன் நரம்பே நானேற்றி உனக்குள்ளே அன்பு விடும். காதலின் திரைச்சீலையை காமம் கிழிக்கும். ஹார்மோன்கள் நைல் நதியாய் பெருக்கெடுக்கும். உதடுகள் மட்டும் சகாராவாகும். தாகங்கள் சமுத்திரமாகும். பிறகு கண்ணீர் துளிக்குள் சமுத்திரம் அடங்கும். காதலித்துப்பார். பூக்களில் மோதி மோதியே உடைந்து போக உன்னால் முடியுமா? அகிம்சையின் இம்சையை அடைந்ததுண்டா? அழுகின்ற சுகம் அறிந்ததுண்டா? உன்னையே உனக்குள்ளே புதைக்க தெரியுமா? சபையில் தனிமையாகவும் தனிமையை சபையாக்கவும் உன்னால் உண்ணுமா? அத்வைதம் அடைய வேண்டுமா? 5 அங்குல இடைவெளியில் அமிர்தம் இருந்தும் பட்டினி கிடந்து பழகியதுண்டா? காதலித்துப்பார். சின்ன சின்ன பரிசுகளில் சிலிர்க்க முடியுமே, அதற்காக வேணும். புலன்களை வருத்தி புதுப்பிக்க முடியுமே, அதற்காக வேணும். ஆண் என்ற சொல்லுக்கும் பெண் என்ற சொல்லுக்கும் அகராதியில் ஏறாத அர்த்தங்கள் விளங்குமே, அதற்காக வேணும். வாழ்ந்து கொண்டே சாகவும் முடியுமே, செத்துக்கொண்டே வாழவும் முடியுமே, அதற்காக வேணும். காதலித்துப்பார். சம்பிரதாயம் சட்டை பிடித்தாலும் உறவுகள் உயிர் பிழிந்தாலும் விழித்து பார்க்கையில் உன் தெருக்கள் களவு இருந்தாலும் ஒரே ஆணியில் இருவரும் சிக்கன சிலுவையில் அறையப்பட்டாலும் நீ நேசிக்கும் அவனோ அவளோ உன்னை நேசிக்க மறந்தாலும் காதலித்துப்பார். சொர்க்கம் நரகம் 2இல் 1 இங்கேயே நிச்சயம். காதலித்துப்பார். தலைவன் மாஸ் பண்ணுறது அப்படி. நான் கூட இன்னமும் நினச்சேன், பாருங்கள் 1989 ஒரு மாசான கவிதையை போட்டிருக்கு அப்படி. ஆமாம், இதுதான் நல்லா இருந்துச்சு. இதை வாசிக்கும் போது நமக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு வைப் க்ரியேட் ஆகுது. ஸோ அதுக்காக தான் நான் வாசித்தேன். அது பழைய சரக்காக இருந்தாலும் வாசி பார்ப்போமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு நல்லா இருந்துச்சு. ஓகே, அடுத்த கவிதையை வேணால் நாளைக்கு வாசிப்போம். திகிட்ட வாசிக்க வேணாம், ஒன்று போதும், சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் நான் லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டு வச்சுட்டாங்க. தக்காளி சோறு கூடவே எக் கிரேவி தான் லஞ்ச். ஹே காய்ஸ், பணவாசம் புக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி எத்தனாவது சாப்டர் அப்படின்னா 7வது சாப்டர். சாப்டரோட டைட்டில் என்ன அப்படின்னா உன் தானமே உன் தனம். அதுதான் டைட்டிலே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நான் ஏன் தானமாக கொடுக்கணும்? தனக்கு மிஞ்சது தான் தானமும் தர்மமும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஏன் தானம் கொடுக்கணும் அப்படின்றத இந்த புக்கு எப்படி சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். யோசிச்சு பாருங்கள், நம்ம இந்த உலகத்துக்கு வரும்போது எதாவது கொண்டு வந்தோமா? இந்த உயிர் அப்பா அம்மா கொடுத்தது. நம்ம அறிவு திறமை இப்படிலாம் நினைக்கிறது எல்லாமே இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுத்தது. நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது ஏற்கனவே இந்த உலகத்தில் இருந்தது தான். அதை நம்ம வேறு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மாற்றிருக்கோம், அவ்வளவுதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு உதாரணம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பணக்காரர் அவர் தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 100 கோடி ரூபா பணத்தை வச்சுட்டு அவர் இறந்துட்டாருன்னு வச்சுப்போம். அதனால் அவருக்கு என்ன லாபம்? எந்த லாபமே இல்லை. அதையே அவர் ஒரு பொதுமக்களுக்கு பயன்படுற மாதிரி தானமோ தர்மமோ அந்த மாதிரி செஞ்சு செலவு செஞ்சு வச்சுருந்தாரு அப்படின்னா அதன் மூலயமா வரக்கூடிய புண்ணியம் அவர் வம்சத்தையே பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பணம் சேர்த்து வைக்கிறத விட புண்ணியம் சேர்த்து வைக்கிறது தான் நம்ம குழந்தைங்களுக்கு பெரிய சொத்து அப்படின்னு பெரியவங்க சொல்கிறதா இந்த புக் சொல்லுது. நீங்கள் நல்லா இயற்கையை கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாமரம் மாம்பழம் தருது, இந்த தென்னைமரம் தேங்காய் தருது. இது எல்லாமே அதுக்காக உபயோகப்படுறது இல்லை, எல்லாமே அது சாப்பிட்றதுக்கு இல்லை, எல்லாமே மற்றவங்க சாப்பிட்றதுக்கு தான் அது காய்க்குது.
அதே போல் இந்த இறைவன் கொடுத்த செல்வம், அறிவு, திறமை இது எல்லாத்தையும் நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். இதை இப்படி ஒரு கதையாக விளக்குறாரு. ஒரு ஆதிசங்கரர் அப்படின்ற ஒரு நபர் ஒரு ஏழை பெண்மணி வீட்டில் போய் யாசகம் கேட்குறதாகவும், அந்த பெண்மணி வீட்டில் தனக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லாத பட்சத்துலேயும் ஒரே ஒரு நெல்லிக்கனி வச்சுருந்தாங்க. அந்த நெல்லிக்கனியை அவருக்கு தானம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. இதை பார்த்துட்டு இருந்த கடவுள் வந்து அந்த ஏழை பெண்மணிக்கு நிறைய செல்வம் கொடுத்ததாகவும் அதில் சொல்லியிருக்காங்க. கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு தாண்டா கொடுக்கும் அப்படின்ற பழமொழியை இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கதையிலேருந்து அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, தாங்கிட்ட என்ன இருக்கோ அதை தானமாக கொடுக்கும்போது அதை விட பல மடங்கு திருப்பி வரும் அப்படின்றதும், தனக்கு போக தான் தானம் தர்மம் அப்படின்னு செய்யாமல் இருக்கும்போதே மனசார கொடுத்து பழகுங்க அப்படின்றது. அப்படி ஆரம்பத்தில் இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் கொடுத்து 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 பழகும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இல்லை அப்படின்னு உங்களுக்காகவே தோணிடும். அப்படி ஒரு பக்குவம் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். ஸோ காய்ஸ், இந்த புத்தகத்தின் மட்டும் இல்லை, நீங்கள் உலகத்தில் எங்கே எல்லா மதத்தினருமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் தானம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அது மூலயமா கிடைக்கிற மன நிறைவு வேறு எதுலேயும் கிடைக்காது. நீங்கள் உங்ககிட்ட இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வேறு எதுலேயும் இருக்காது. ஓகேங்களா? பாய் காய்ஸ். காய்ஸ், இன்றைக்கி உழைப்பாளர் தினம். அதை முன்னிட்டு ஒரே ஒரு படம் மட்டும் சொல்கிறேன். ஹாலிவுட்டில் கண்டிப்பாக பாருங்கள். நான் ஆல்ரெடி அந்த படம் பார்த்துட்டேன். தி மெஷினிஸ்ட். ஓகேங்களா? டார்க் சைக்காலஜி பற்றின ஒரு படம் தான். மேபி அடல் கண்டென்ட் அங்கேயும் வந்து போகலாம். பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஹீரோவோட ஆக்டிங் வந்து ரொம்ப வேறு சூப்பராக இருக்கும். எப்படி சொல்கிறதுன்னா, பிதாமகன் எப்படி விக்ரம் அவரோட அந்த செம்பட்டத்தில் வர்றதுக்கெலாம் எப்படி வெயிலில் போய் உட்காந்தாரு, அவர் உடம்பு ஐ படத்துக்காக எவ்வளோ உடம்பு ட்ரெயின் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அந்த மெஷினிஸ்ட் படத்துக்காக அவர் அந்த ஹீரோ பர்டிகுலரி அவரோட உடம்பு வந்து ரொம்ப குறைச்சிருந்தார். ஸோ அதுக்காகவே அந்த படம் பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.